இதை பற்றி தெரியாமல் நான் இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விசித்திரமான விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேன், வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு புதிர் நிலையில் இருக்கும். இந்த புதிர் நிலைன்றது வந்து நம்ம முன்னோர்கள் உருவாக்கின ஒரு விசித்திரமான விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த புதிர்நிலையோட மையப்பகுதியில் நம்ம நிற்கிறோம். இந்த புதிர்நிலை பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 11 அடுக்குகளை கொண்டது. இந்த அடுக்குள்ளார நீங்கள் அங்கேருந்தான் வரணும். அங்கேருந்து உள்ளார வந்து இந்த மையப்பகுதியை அடையணும். மையப்பகுதிக்குள்ளார இங்கே வந்து ஒரு தெய்வம் இருக்காங்க. இந்த மையப்பகுதி நீங்கள் வரும்போது இந்த கற்களை தாண்டக்கூடாது. இந்த பாதை வந்து உங்களுக்கு குழப்பம், பல்வேறு வகையில் வந்து பல்வேறு சுற்றி உங்களை வர மாரி குழப்பிக்கிட்டே இருக்கும். முதல்ல நீங்கள் 11வது அடுக்குலேருந்து 10வது அடுக்கு வருவீங்க. அங்கேருந்து டைரெக்டாக அவங்கள 7வது அடுக்கு கொண்டு வரும். 7வது அடுக்குலேருந்து மீண்டும் வந்து 10வது அடுக்கு கொண்டு போகும். இப்படி உங்களை சுற்றி விட்டுகிட்டே இருக்கும். இது நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மகாபாரதம் தெரியல, மகாபாரதத்தில் சக்கர வியூகம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மகாபாரத போரில் மிக முக்கியமான ஒரு வியூகமாக இருந்துச்சு. அந்த சக்கர வியூகம் தான் இந்த ஒரு புதிநிலை அப்படின்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ இந்த புதிநிலையில் வந்து ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. இது வந்து வட்ட புதிநிலை, சதுர புதிநிலை, முக்கோண புதிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சதுர புதிநிலை. இந்த புதிநிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் கம்பையநல்லூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த புதிநிலை இருக்குது. இந்த புதிநிலையில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த புதிநிலையில் இந்த வழியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து இங்கே இருக்க தெய்வத்துக்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிள்ளையாராக வணங்குறாங்க இந்த ஊர் மக்கள். ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். நான் இதெல்லாம் வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.